காற்றையும் கடலையும் தம் மகிமையின் வார்த்தையினாலே அமர்த்தி அதட்டி சாந்தமாக்கி நம்முடைய வாழ்க்கை படகை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய சுக்கான் பிடித்து நடத்துகிற நம்முடைய மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட அற்பமானவர்களை கொண்டு, முதல் அற்பமானவைகளை கொண்டு அதிசயங்களை செய்கிற கர்த்தரை பார்த்தோம். அப்புறம் அற்பமான பறவைகளை, மரங்களையும் சிருஷ்டிகளையும் கொண்டு தேவன் அதிசயங்களை செய்கிறார் என்று பார்த்தோம். கடைசியாய் அற்பமாய் எண்ணப்படுகிற சில மனிதர்களையும் மனுஷிகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் உன்னையும் என்னையும் கொண்டும் தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். நாம் இந்த உலகத்தின் பார்வையிலே ஒருவேளை அற்பமானவைகளாயிருக்கலாம். மற்றவர்கள் பார்வையிலே நாம் கழிவில்லாத, குவாலிஃபிகேஷன் இல்லாத, அறிவில்லாத, திறமை இல்லாத, டேலண்ட் இல்லாதவர்களாய், வசதி இல்லாத, பெரிய குடும்பத்தை சேராதவர்களாய், அற்பமான வேலையை செய்கிறவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்கள். கர்த்தருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்கள். உற்சாகமே இல்லையே. உலகத்தின் பார்வையிலே நாம் எப்படி இருந்தாலும் என்னை படைத்தவரின் பார்வையிலே, விலையேற பெற்ற தேவனுடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவர். கரங்களை தட்டி நம்பிக்கை இருக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க, நான் அற்பமானவன் தான், அற்பமான களிமண்ணு தான், அற்பமான குடும்பத்தை சேர்ந்தவன் தான், அற்பமான அறிவை உடையவன் தான், அற்பமான டேலண்ட் உள்ளவன் தான். ஆனால் என்னை படைத்தவர் யார் தெரியுமா? மகிமையானவரும் விசேஷித்த தேவனுமாகிய கர்த்தராகிய இயேசு. அதுல ஒரு சிலர் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். போன வாரம் நான் எரேபியாம் என்கிற ஒரு சாதாரண விதவையின் மகனை தேவன் எடுத்து பயன்படுத்தி அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆனால் பிற்பாடு அவனும் அழிந்து போனான். திரும்ப திரும்ப நான் சொல்ற பெரிய தயவான ஒரு வார்னிங் என்ன தெரியுமா? எச்சரிக்கை. நம்ம தாழ்மையா இருக்கும்போது அல்லது ஒண்ணுமில்லாம இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நாம் தாழ்மையா இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு உன்னத பதவிகளுக்கோ, வசதியோ, பணமோ, பதவியோ, அந்தஸ்தோ, ஸ்தானமானங்களோ பெருகும் போது, அகங்காரமும் பெருமையும் வரும் பொழுது நாம் அதே தேவனால் தள்ளப்படுகிறோம். தாழ்மையாய் இருந்த பொழுது உயர்த்தப்பட்ட யோசேப்பு அதிகாரம் வந்தபோது சில காரியங்களை, தேவனுக்கு பிடிக்காதவைகளை செய்தார். அதிலே கடைசியாய் அவர் சொன்ன ஒரு பெரிய கள்ளம் உண்டு, பொய் உண்டு. கள்ள தீர்க்க தரிசனம் இருந்தது. தன்னுடைய பானபாத்திரத்தை தம்பியினுடைய பையிலே போட்டுவிட்டு, அவனே போட செய்துவிட்டு, அவனே ஆள் அனுப்பி பிடிக்க செய்கிறான். எனக்கு இது ஞான திருஷ்டியினால் தெரியாதோ, தேவனால் எனக்கு இது வெளிப்படுத்தப்படாதோ என்று சொல்லுகிறான். கர்த்தர் அதனால் அவனை அந்த அதிகாரத்திலிருந்து தள்ளி ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், ஆனால் அதிகாரத்தை தேவன் யூதா கோத்திரத்திற்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இதே போல தான் சவுலுடைய வாழ்க்கையிலும் உயர்த்தும் போது நன்றாயிருந்தான். உயர்த்தப்பட்ட பிறகு அவன் இருதயம் அகங்காரம் கொண்டது, கீழ்ப்படியாமல் போனான், தேவனால் தள்ளப்பட்டான். சாலமோன் உலக பிரசித்தி பெற்ற ராஜாவாயிருந்தார், ஞானத்தில் தேறினவனாயிருந்தான். உலகத்திலேயே மிகப்பெரிய அலங்காரமான ஆலயத்தை கட்டினான். ஆனால் அவனும் தேவனால் தள்ளப்பட்டான். ஏனென்றால் தேவனுடைய கற்பனைகளை மீறி அந்நிய தெய்வங்களை ஆராதித்து, அந்நிய தெய்வங்களுக்கு தேவனுக்கு ஆலயத்தை கட்டினவன். அவன் பல பெண்களை விவாகம் பண்ணியிருந்தபடினால், ரட்சிக்கப்படாத புறஜாதிகளை விவாகம் பண்ணியிருந்தபடினால் அவர்கள் தெய்வங்களுக்கெல்லாம் ஆலயங்களை கட்டி அழிந்து போனான். இப்படித்தானே எரேபியாமும் நம்ம வாழ்க்கையில்
நாம் அழிந்து போகிற சந்ததிகளாக இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை வைத்துவிட்டு போகிற பெற்றோர்களாய், சகோதர சகோதரிகளாய் காணப்படணும். அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு மனிதனை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். நீங்களும் நானும், திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் அற்பமானவர்கள் தான், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அல்ல. அல்லேலூயா. நாம் துச்சமானவர்கள் தான், ஒரு 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 சிறியவர்கள் தான், எளிமையானவர்கள் தான், வீக்கஸ்ட் பர்சன் தான். ஆனால் கர்த்தருடைய பலத்த மகிமையின் கரத்தில் இருக்கிறபடினால் அவர் நம்மை மகிமையாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் புரியும் பொழுதெல்லாம் கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்தணும். நான் அல்லையா சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு சொல்லக்கூடாது. ஆவியானவர் உங்களோடு ஏவுகிற வார்த்தை உங்களுக்கு தேவ ஆவியானவர் அது உங்களுக்குத்தான் என்று சொல்லுவார். ஆனால் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. இந்த நாளில் நான் அப்படியே தேவனுடைய சமூகத்திலே சில காரியங்களை யோசித்து கொண்டிருந்த போது ஒரு மனிதனை தேவன் என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார். அவன் தனக்கும் தேவன் எதையாவது உயர்வை கொடுப்பாரா என்கிற நம்பிக்கை இல்லாதவன். நம்பிக்கை, he was a hopeless person. ஒரு விசுவாசம் இல்லாதவனாய் அவனும் இருந்து கொண்டிருந்தவன் தான். என்னையும் தேவன் கவனிக்கவா போகிறார்? என்னையும் கர்த்தர் பரிசீலிக்கவா போகிறார்? Whether Lord is going to consider me also. கர்த்தாവ് என்னையும் பரிகணிக்குவோ? ஒரு நல்ல பதவியிலேக்கு கொண்டு வரான். தன்னை குறித்தே அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தான். என்னையுமா கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார்? என்னையுமா கர்த்தர் உபயோகிக்க போகிறார்? என்னையுமா கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார்? என்னையுமா கர்த்தர் பயன்படுத்த போகிறார்? என்னையுமா கர்த்தர் உயர்த்த போகிறார்? நமக்குள்ளே நிறைய நேரங்கள்ல அந்த எண்ணம் வருது இல்ல? என்னையா, என் குடும்பத்தையா, என் பிள்ளைகளையா? ஆம், உன்னை குறித்து உனக்கே ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் போனால், நம்பிக்கை இல்லாமல் போனாலும் உன்மேல் கர்த்தர் கவர்சனை உள்ளவராயிருக்கிறார். அவர் உன்னையும் பரிகணிக்கிறவராயிருக்கிறார். உன்னை உயர்ந்த பதவிக்கு அவர் பரிசீலிக்கிற தேவனாய் இருக்கிறார். Lord considering you also. ஆமென். உங்களையும் என்னையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் உன்னையும் என்னையும் பரிசீலிக்கிறார். நீ நினைக்கலாம், என்னையுமா கர்த்தர் பரிசீலிக்க போகிறார்? என்னையுமா அந்த உயர்ந்த பதவிக்கு எடுக்க போகிறார்? எஸ். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு முறை எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய அசிஸ்டன்ட் தீர்க்கதரிசி ஒருவனிடத்திலே தைல கொம்பை கொடுத்து, 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி கொள்ளுவோம். அவர் எலிசா கிட்ட யார் சொன்னானா? எலியா சொன்னார். எலியா கிட்ட யார் சொன்னானா? கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19 கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 19 எலியா பிரவாசகனை, எலியா ப்ராஃபட்டை, எலைஜா ப்ராஃபட்டை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எலியாவே, எலியாவே, நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். நீ 3 பேரை ஆமென் என்ன செய்யணும்? அபிஷேகிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். அதை நான் பின்னால சொல்றேன். ஆசகேல் அபிஷேகம் பண்ணணும், எலிசாவை உன் சாணத்தில் அபிஷேகம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அதுபோல யெகூவை நீ அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 3 பேர் அவர் சொல்றார். எலிசா அதையும் கண்டுகொள்ளாமல் தான் ஒரு மனுஷன் தனக்கு அசிஸ்டன்ட் கையில தைல கொம்பை கொடுத்து அங்கு அனுப்புகிறார். ராமோத் என்கிற இடத்திற்கு. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசியின் புத்தரில் ஒருவரை அழைத்து, நீ இடைகட்டி கொண்டு இந்த தைல குப்பியவன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் ராமேத்திற்கு போ அப்படின்னு சொல்லி போய் அங்க ஒரு கூட்டம் பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ள. எல்லாம் வாசிக்க டைம் இல்லை. மலையாளத்தில் ஒரு வசனம் மாத்திரம் ஆரம்பத்தில் ഇട്ടോ പ്രൈസ് ദി ലോർഡ് വായിക്കാം. എലിശ പ്രവാചകൻ ഒരു പ്രവാചക ശിഷ്യനെ വിളിച്ച് അവനോട് പറഞ്ഞത്, നീ അരകെട്ടി ഈ തൈലപാത്രം എടുത്തുകൊണ്ട് ഗീലെയാത്തിലെ രാമോത്തിലേക്ക് പോകാം. അവിടെ ചിലർ ഇരുന്ന് വർത്താനം പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കും.
அவருடைய இடையில் ஒருத்தன் உண்டு, ஜெகு இல்லைன்னா ஏகு. அவன் பேர் என்னங்க? ஏகு. இங்கிலீஷில் ஜெகு. அந்த மனுஷனை யாருன்னு பார்த்து அவங்க உட்கார்ந்து இருக்கிற சகோதரர்களுக்கு நடுவில் இருந்து பிரித்து எடுத்து வெளியே கொண்டு வந்து அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண கடவாய். ஆனா இவர் போறாரு, அந்த தீர்க்கதரிசி போறாரு, போய் இதே மாதிரி சொல்றாரு. அங்க கீலேயாத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது, அவர் கீலேயாத்தில் உள்ள ராமத்திற்கு போனான். அதெல்லாம் வசனம் வாய்க்க வேண்டாம். அப்போ நல்ல கவனிங்க, 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 9:5. அவன் உட்பிரவேசித்த போது சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்து இருந்தார்கள், நிறைய பேர் இருக்காங்க. அப்பொழுது அவன், அந்த அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி, சேனாபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். ஆனா அதற்கு ஏகு நம்பல. அவன் சொல்றான், அவன் தீர்க்கதரிசி பிரவாச்சகன் கிளியரா சொல்றாரு, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டுன்னு சொல்றாரு தெளிவா. ஆனாலும் எகுவுக்கு நம்ப முடியல. அவன் திரும்பவும் நம்பிக்கை இல்லாம கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அதற்கு எகு, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன் சேனாதிபதியா உமக்கு தன் மலையாளத்தில் வாய்ச்சேக்காம். അവൻ അവിടെ എത്തിയപ്പോൾ പടനായകന്മാർ ഒരുമിച്ച് ഇരിക്കുന്നത് കണ്ട്, നായക, എനിക്ക് നിന്നോടൊരു കാര്യം അറിയിപ്പാനുണ്ട് എന്ന് അവൻ പറഞ്ഞതിന്, ഞങ്ങൾ എല്ലാവരിലും വെച്ച് ആരോട് എന്ന് യേഹൂ ചോദിച്ചു. നിന്നോട് തന്നെ നായക എന്ന് അവൻ ഉത്തരം പറഞ്ഞു. യേഹൂவுக்குலாம் நம்பிக்கை இல்லை. என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்க போகிறார், என்னையா அபிஷேகம் பண்ண போகிறார். அவன் பர்டிகுலரா சொல்லியும், சேனாபதியே உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டுன்னு அவன் பர்டிகுலரா சேனாபதி யெகூவை பார்த்து சொல்லியும் கூட யெகூ கேட்கிறான், எனக்கா எனக்கா எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்காக நீ வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாய்? யாரை நீ அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறாய்? என்னையுமா அபிஷேகம் பண்ண? எனக்கா நம்பிக்கையற்றவனாய் கேள்வி கேட்கிற இந்த நாளில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, உன் பிள்ளைகளுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, உனக்கும் ஒரு உயர்வு உண்டு, உனக்கும் ஒரு மகிமை உண்டு, உனக்கும் ஒரு அற்புதம் உண்டு. எனக்கா என்று கேட்கிறாயே, உனக்கும் ஒரு அற்புதம் உண்டு, உனக்கும் ஒரு அதிசயம் உண்டு, உனக்கும் ஒரு ஜெயம் உண்டு, உனக்கும் ஒரு உயர்வு உண்டு. எனக்குமா என்று கேட்கிற என் அன்பு மகனே மகளே, உனக்குத்தான், உங்களுக்குத்தான். எனக்கா என்று கேட்கிற ஒருவனுக்குத்தான் தேவனுடைய வார்த்தை அங்கே புறப்பட்டு வருகிறது. நம்ம வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கும் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத, ஒரு ஹோப்லெஸ், ஒரு என்ன சொல்றது, அது மலையாளத்தில் இருந்து வர ஹோப்லெஸ்னா ஒரு பிரத்யாசை இல்லாத ஒரு அவஸ்தையில், ஒரு ஹோப்பும் இல்லாத ஒரு அவஸ்தையில் நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். எனக்கும் இந்த வியாதியிலிருந்து விடுதலையா, எனக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து உயர்வா, எனக்கும் இந்த கேஸில் ஜெயமா, எனக்கும் ஒரு வீடா, எனக்கும் ஒரு பதவியா, எனக்கும் ஒரு உயர்வா, எனக்கும் ஒரு ப்ரமோஷனா, எனக்கும் ஒரு நன்மையா என்று உங்கள் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்குத்தான், உனக்குத்தான் அந்த உயர்வு, உனக்குத்தான் அந்த சுகம், உனக்குத்தான் அந்த அதிசயம், உன் குடும்பத்திற்குத்தான் அந்த ஆரோக்கியம், உன் குடும்பத்திற்குத்தான் அந்த உயர்வு 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 உயர்வு. ஆமென். உடனே சேனாபதி அவர் யெகூ எந்திரிச்சு ரூமுக்குள்ள போறார். போன உடனே அந்த ஊழியக்காரன், அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுகிறான்? யெகூவை தைல குப்பியை ஊற்றி தேவனுடைய அபிஷேகத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணி, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி, நீ இதை செய்வாயாக, உன்னை கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். நீ என்ன செய்ய வேண்டும்? ஆகாபினுடைய குடும்பம், ஆகாப் என்கிற ஒரு துன்மார்க்க ராஜா ஒருவன் அதற்கு முன்பாய் இருந்தான். அவனுடைய மனைவிதான் ஏசபேல், அவனுடைய மகன் யோராம். ஆகாப் இறந்து போன பின்பு யோராம் தான் இஸ்ரவேலை அரசாண்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் இவர்கள் செய்த பாகாலு தீர்க்கதரிசிகளுக்கு பெரிய ஆலயத்தை, கோயிலை கட்டி கும்பிட்டவள் இந்த ஏசபேல் தான். ஏசபேல் காலத்தில் தான், ஆகாபின் காலத்தில் தான் எலியா
கர்மேல் பர்வதத்திலே அக்கினியை இறக்கி பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் கொண்டு நிர்மூலமாக்கி கொஞ்சம் அழித்து விட்டு போனான் எலியா. ஆனாலும் நிறைய பேர் மீதம் இருந்தார்கள். ஏனென்றால் யேசபேல் அவர்களை எல்லாம் போஷித்து அந்த பாகாலுக்கான ஒரு பெரிய ஸ்பான்சர்ஷிப்பு ராஜாவின் அரண்மனையில் இருந்தே பொக்கிஷத்திலிருந்து கொடுத்து அந்நிய தெய்வங்களை விக்கிரக ஆராதனை பாகாலை கும்பிடுகிறவர்களை பராமரித்து வந்தாள். கர்த்தர் சொன்னார் யெகூவை பார்த்து, நிறைய இருக்கு, நீ யேசபேலை அழித்து விட கடுவாய். யேசபேலை அவளுடைய மாம்சத்தை ஆமென் நாய்கள் தின்கும் என்று சொன்னான். ஆகாபிலே அடைபட்டவனை விடுபட்டவனை நீ சங்கரிக்க வேண்டும். ஆகாபிலே வீட்டிலே இருக்கிற நாய் முதலா நீ சங்கரிக்க வேண்டும். ஒருவனை விடக்கூடாது என்று சொல்லி அபிஷேகம் பண்ணிவிட்டு அவர் ஓடி போய் விட்டார். யெகூ திரும்ப அந்த சேனாபதிகள்கிட்ட வந்த உடனே அவனுக்கு கேட்குறானுங்க. என்ன கேட்குறானுங்க தெரியுமா? அதான் ரொம்ப பெரிய தமாசு. அவர் திரும்ப வந்த உடனே கேட்குறாங்க, அந்த பைத்தியக்காரன் உங்ககிட்ட என்ன சொன்னான்? என்ன கேட்குறாங்க? 11ஆம் வசனத்தில் ஊழியக்காரனை பார்த்தா அன்னைக்கு யாரா தெரிஞ்சது? அந்த அங்கே இருந்தவனுங்களுக்கெல்லாம் பைத்தியக்காரன். யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரருக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா, அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டான். മലയാളത്തിൽ എന്താ എഴുതിയിരിക്കുന്നത്? നമുക്കൊന്ന് വായിക്കാം. പിന്നെ അവൻ വാതിൽ തുറന്ന് ഓടിപ്പോയി യഹൂ തന്റെ യജമാനന്റെ ഭൃത്യന്മാരുടെ അടുക്കൽ പുറത്തു വന്നപ്പോൾ ഒരുത്തൻ അവനോട്, എന്താകുന്നു വിശേഷം? ആ ഭ്രാന്തൻ നിന്റെ അടുക്കൽ വന്നത് എന്തിനെ എന്ന് ചോദിച്ചു. ഭ്രാന്തൻ. நல்ல கவனிங்க மக்களே. நல்ல வார்த்தையும் கடினமான வார்த்தைகளையும் பிரசங்கிப்பதற்காக ஒரு ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ண வந்த ஊழியக்காரனை தீர்க்கதரிசியை பார்த்து, இஸ்ரவேலில் இருக்கிற கூட்டம் சொல்லுகிறது, தேவ ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், ஆ பிராந்தன் எந்தா പറഞ്ഞു? அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன? இன்றைக்கும் ஒரு கூட்டம் உண்மையாய் போராட்டத்தோடு வைராக்கியத்தோடு ஊழியம் செய்கிற கூட்டத்தை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களே கேட்கிற ஒரு கேள்வி, அவெல்லாம் சும்மா பைத்தியக்காரன், எப்போ பார்த்தாலும் பாவம் பாவம் பரிசுத்தமாக இருந்து கத்திக்கிட்டே இருப்பார். நன்றாய் ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து பைத்தியக்காரனாய் தோன்றுகிற காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறது உங்களுக்கு ஒருவேளை பைத்தியமாய் தோன்றலாம், பிராந்தாய் தோன்றலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் சத்தியம், இங்கே இருக்கிற உனக்கும் தேவன் பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். உன்னை கொண்டும் தேவன் ஜாதிகளை நொறுக்குவார். உன்னை கொண்டும் தேவன் இந்த தேசத்திலே பிசாசின் கிரியைகளை அழிப்பார். இங்கே இருக்கிற உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த தேசத்தில் செய்ய முடியும். நீ ஒரு சின்ன ஸ்டாஃபா இருக்கலாம், கம்பெனியிலே உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். இந்த பட்டணத்தில் நீங்கள் அற்பமானவர்களா இருக்கலாம், அரசியல்லே பேர் இல்லாதவர்களா இருக்கலாம், உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீ ஒரு பெண்ணா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம், உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அது சொல்லுகிறவன் யாரா தெரியுது? இதை நீ கர்த்தர் உன்னை இப்படி மாத்துவார், உன்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார், நீ இதெல்லாம் அழிப்பாய் அழிக்க கடவாய் என்று சொன்ன அந்த பிரசங்கத்தை செய்தவனை, அபிஷேகம் செய்தவனை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லுகிற கூட்டத்தில் தான் இன்றைக்கும் இந்திய தேசம் இருக்கிறது. அல்லேலூயா. இது பைத்தியக்காரனுடைய வார்த்தைகள் அல்ல, பிராந்தனுடைய வாக்குகள் அல்ல, பரிசுத்தராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் தேவனுடைய வாக்குகள். உங்களையும் கர்த்தர் உயர்த்துகிறவராய், கவனிக்கிறவராய், பரிசீலிக்கிறவராய், ஆமென், பரிகணிக்கின்ற கர்த்தாவாய், நீங்களையும் பரிகணிக்கின்ற தெய்வமாய் விட உண்டு. பிரைஸ் தி லார்ட். எனக்கும் உண்டோ? உண்டு. எனக்கும் உண்டோ ஒரு நல்ல ஜீவியம்? உண்டு. எனக்கும் உண்டோ நல்ல ஆரோக்கியம்? உண்டு. எனக்கும் உண்டோ அற்புதம்? என் பிள்ளைகளுக்கும் உண்டோ ஒரு நல்ல வாழ்க்கை? நிச்சயமாய் உண்டு, சத்தியமாய் உண்டு. நீ தேவனுடைய பார்வையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா. இப்ப நான் சொல்ல போகிற காரியம், கர்த்தர் ஏன் யெகூவை தெரிந்து கொண்டார்? யெகூவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு 3-4 காரியங்கள் இருந்தது.
பிரைஸ் த லார்ட். முதலாவது நல்ல கவனிக்கணும், கர்த்தர் உன்னையும் என்னையும் உன் சந்ததியும் என் சந்ததியும் கூட. இப்ப இதனால் என்னாச்சுன்னு தெரியுமா? இவர் கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையாய் நடந்தபடியினால், அந்த 2 ராஜாக்கள்ல 10ஆம் அத்தியாயத்தில் 10ஆம் அதிகாரத்தில் சாப்டர்ல 10th சாப்டர்ல கர்த்தர் யெகூவை பார்த்து சொல்லுகிறார். 30ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். கர்த்தர் யெகூவை பார்த்து, கர்த்தர் யெகூவை நோக்கி 10:30 கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறைகளாய் ராஜாக்களாய் இருப்பார்கள் என்று சொன்னார். படிக்கலாம். യഹോവ യഹൂവിനോട് എനിക്ക് ഇഷ്ടമുള്ളത് നീ നല്ലവണ്ണം അനുഷ്ഠിച്ചത് കൊണ്ട് എന്റെ ഹിതപ്രകാരമൊക്കെയും ആഹാബ് ഗ്രഹത്തോട് ചെയ്തത് കൊണ്ടും നിന്റെ പുത്രന്മാർ ഇസ്രായേലിന്റെ രാജാസനത്തിൽ 4ാം തലമുറ വരെയും ഇരിക്കുമെന്ന് അരുൾ ചെയ്തു. ഹല്ലേലൂയാ. நல்ல கவனிங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா வைக்கலான்னு பார்க்கிறேன். இதான் லாஸ்ட் பாயிண்ட். ஆனால் இதை ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வச்சு கொஞ்சம் ரிவர்ஸில் போகலாம். யெகூவுடைய ஜீவிதத்தில் யெகூவை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு காரணம், யெகூவை கர்த்தர் நம்பினார். லார்ட் ட்ரஸ்டட் யெகூ. So he entrusted this duty into his hand. கர்த்தர் யெகூவை நம்பினார். சிறு பிராயத்திலிருந்து யெகூவை கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். இவன் நல்லா சொன்னதா செய்வான், என் இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் இவன் செய்வான். என்ன சொல்றார் பாருங்க, என் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்தாய், என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் நீ ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தாய். கர்த்தர் உன்னை என்னை உயர்த்தணும்னா இங்கே ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. அதை ஒரு பாயிண்டாக சேர்த்து சொல்கிறேன். நீங்களும் நானும் இந்த உலகம் எப்படி வேணாலும் இருக்கலாம். உலகம் ஃபுல்லாக பாகால கும்பிடலாம், அதாவது விக்கிரகங்களை வணங்கலாம். உன் குடும்பத்திலே ஜாதி ஜனம் ஃபுல்லாகவே அக்கிரமத்தில் இருக்கலாம், விக்கிரகங்களுக்குள்ளே இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிற மகனாய் மகளாய் இருக்கணும். அவருடைய இருதயத்திலே இருக்கிற வாஞ்சையை நிறைவேற்றுகிற மகனாய் இருக்கணும். இன்றைக்கு இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களோ ஊழியர்களோ ரொம்ப குறைவு. கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறத நான் எப்படி தெரிந்து கொள்ளுவது? ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் எப்பொழுதும் பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் உள்ள தேவன். அல்லேலூயா. நீ ஒன்றும் தெரிந்து கொள்ளவன, கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைத்ததனுடைய பிரதான நோக்கமே 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லி இருக்கிறது, நாம் பரிசுத்தத்திற்கென்றே அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய இருதயத்தினுடைய நோக்கமே நீங்களும் நானும் பரிசுத்த மணவாட்டியாய் புத்தியுள்ள கன்னிகைகளாய் இருக்க வேண்டும் என்பதுதான். அதுதான் பிரதானமானது. அப்போ அவர் பார்வைக்கு நீ செம்மையானது செய்யணும். பக்கத்து வீட்டுக்காரன் எப்படியும் செய்யலாம். எல்லார் வீட்லையும் கல்யாணம் நடக்கலாம், எல்லார் வீட்லையும் மரணம் நடக்கலாம், எல்லார் வீட்லையும் வீடு பிரதிஷ்டை இருக்கலாம், கடை வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், என்ன வேணாலும் பதவி வரலாம், எல்லாம் வரலாம். அவன் என்ன வேணாலும் செய்யலாம். நீ கர்த்தரை மட்டும் தான் மகிமைப்படுத்தணும். ஓன் கல்யாணத்தில் தேவனுடைய நாம மாத்திரம் தான் மகிமைப்படணும். காசு இருக்குங்கிறதுனா ஆட ஆரம்பித்தா கர்த்தர் அப்படி பிடுங்கினாருன்னா நடுத்தெருவில் தான் நிற்கணும். அது கல்யாணமானாலும் சரி, வீடானாலும் சரி, வாகனமானாலும் சரி, பெரிய உயர்வுக்கு போகும் பொழுது அவருடைய மனசுக்கு ஏற்றபடி நடந்துக்கிடணும். ஓவராய் ஒரு பந்தா காட்டுறதுக்காக தன்னுடைய ஆடம்பரத்தை காட்டுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படக்கூடாது. அவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நாம் தாழ்மை உடையவர்களாய் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ யெகூவை தேவன் தெரிந்து கொண்டதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பார்வைக்கு அவர் என்ன எப்படி செய்தார்? செம்மையானதை. he did everything what was right in the sight of the Lord. What was right in the eyes of the Lord. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்தார். அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி முடி வளர்க்கான், இவன் இப்படி முடி வளர்க்கான், இவா இப்படி பேண்ட் சட்டை போடுறா, இவா அதை பார்க்க கூடாது. நான் எப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும்.
நானும் என் குடும்பம் எப்படி இருக்கணும்? அவருடைய இருதயத்தின் விருப்பத்திற்கு ஏற்றபடி வாழணும். அடுத்தவங்களை பார்த்து வாழக்கூடாது மக்களே. அடுத்தவர்களை பார்த்து அவன் அப்படி ஊழியஞ்சான், இவன் இப்படி ஊழியஞ்சான், இவன் இப்படி ஊழியஞ்சான். நோ, நான் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அவருடைய வைராக்கியம், பரிசுத்தத்திற்கான வைராக்கியத்தை நான் உலகத்திற்கு சொல்லுகிறவனாய் நான் காணப்படணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸிலே வருவோம். பிரைஸ் த லார்ட். அவர் செய்கிறத பார்ப்போமானால் சோத்திரம். ஒரு காரியத்தை 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் இவன் அபிஷேகம் பண்ணின உடனே இவன் என்ன செய்கிறான்? உடனே ராஜாவாக இவன் ரதத்தில் ஏறி புறப்படுகிறான். அங்கே என்ன நடக்குன்னா, இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஆகிய 2 ராஜாக்கள், யோராம் என்கிற இஸ்ரவேலின் ராஜா, அதாவது ஏசபேலின் மகன், ஆகாப்பு ஏசபேலின் மகன், அவன் ஒரு யுத்தத்திற்கு போனதில் கொஞ்சம் காயப்பட்டு வந்து கிடக்கிறான். அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் யோராம். அவனை பார்க்கறதுக்கு யூதாவின் ராஜாவாக அகசியாவும் வர்றான். இந்த டைமில் யெகூ புறப்படுகிறான். எப்படி புறப்படுகிறான் என்றால், தன் ரதத்தை வேகமாய் ஓட்டி புறப்படுகிறான். கர்த்தர் சொன்ன உடனே செயல்பட ஆரம்பிச்சாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னதுங்க? கர்த்தர் நீ இவங்களெல்லாம் அழிச்சிருன்னு சொன்ன அடுத்த செகண்ட்லேயே அவர் வேலையை ஆரம்பித்து விட்டார். அதாவது தேவனுக்காக நீ எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதை நீ தாமதம் இல்லாமல் செய்கிற மகனாய் காணப்படணும். பைபிள் படிக்கணுமா? தாமதப்படக்கூடாது. ஜெபிக்கணுமா? தாமதப்படக்கூடாது. ஆராதிக்கணுமா? தாமதப்படக்கூடாது. தேவனுடைய ஊழியத்திற்கு எதையாவது செய்ய வாஞ்சிக்கிறாயா? தாமதப்படக்கூடாது. இவர் உடனே என்ன செய்கிறான் தெரியுமா? உடனே என்ன செய்கிறான் தெரியுமா? பிரைஸ் த லார்ட். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் உடனே யெகூ ராஜாவானான்னு சொன்ன உடனே 14ஆம் வசனம், அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். அதை மட்டும் வாங்கிக்கலாம், நிறைய இருக்கு சொல்ல டைம்ல. അങ്ങനെ നിംഷിയുടെ മകനായ യഹോശാഫാത്തിന്റെ മകൻ യഹൂ യോരാമിന് വിരോധമായി കൂട്ടുകെട്ടുണ്ടാക്കി. ஆமென். இப்போ உடனேயே யோராமை, ஆகாபினுடைய குடும்பத்தை அழித்து நாய் முதலாய், சுவரில் நீர் விடும் நாய், பட்டி குஞ்சு முதலாய் நீ நசிப்பிச்சு களையான்னு கர்த்தாவு பறஞ்ச அடுத்த செகண்டில் இவன் வேலையை ஆரம்பித்து விட்டான். என்ன செஞ்சான்னு சொல்லுங்க? வேலையை ஆரம்பித்து விட்டான். அவன் எப்படி ரதத்தை ஓட்டுனான் தெரியுமா உங்களுக்கு? அவன் அவ்வளவு வேகமாய் அவன் ரதத்தை ஓட்டுகிறான் என்பதை பார்க்கிறோம். பிரைஸ் த லார்ட். நீங்க அந்த 9ஆம் அதிகாரத்திலேயே ஓட்டுகிறது, அந்த காவல்காரன் அந்த மேலே இருந்து பார்த்து சொல்றான். காவல்காரன் மேலே இருந்து பார்த்து சொல்றான், அவன் ஒரு ஆளை அனுப்பி விடுறான். அவன் அங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப வரல. 2வதும் ஒரு ஆளை ஓட்டுகிறான். 20ஆம் வசனம், அப்பொழுது ஜாமக்காரன், 9:20, அப்பொழுது ஜாமக்காரன் அவன் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகூ ஓட்டுகிறது போல இருக்கிறது. அதாவது தூரத்தில் இருந்த ஜாமக்காரன், வாட்ச் டவரில் இருக்கிற, அந்த காலத்தில் இருக்கிற காவல்காரர்கள், வாட்ச்மேன் தூரத்திலிருந்து பார்க்குறான். இவன் இங்கிருந்து ரதத்தை ரொம்ப வேகமாக ஓட்டுகிறான். அவனை அங்கிருந்து இந்த ரதம் வர்ற வேகத்திலேயே பல கிலோமீட்டர் அல்லது 1000 மீட்டர்களுக்கு அந்த பக்கம் இருந்து பார்க்கிறவன் சொல்றான், போன போதிலும் திரும்பி வரவில்லை. ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகூ ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ரதத்தை ஓட்டுகிறான் என்று சொன்னான். ആമേൻ. അപ്പോൾ കാവൽക്കാരൻ അവനും അവരുടെ അടുക്കലോളം ചെന്നിട്ട് മടങ്ങി വരുന്നില്ല. ആ ഓടിക്കുന്നത് നിംഷിയുടെ മകനായ യഹൂ ഓടിക്കുന്നത് പോലെ ഇരിക്കുന്നു, ഭ്രാന്തനെ പോലെ അല്ലോ അവൻ ഓടിച്ചു വരുന്നത് എന്ന് പറഞ്ഞു. ഭ്രാന്തനെ പോലെ അല്ലോ അവൻ ചാരിയറ്റ് ഓടിക്കുന്നത്. அங்க இருக்கிற காவல்காரன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. செக்யூரிட்டி தூரத்திலிருந்து கிலோமீட்டர்கள் அந்த பக்கம் கோபுரங்களை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் வெளியே வாட்ச் டவர் இருக்கும், அதில் வந்து வாட்ச்மேனை வச்சுருப்பாங்க. நல்ல கண் பார்வை உள்ளவனை தான் வச்சுருப்பாங்க, நல்ல புத்திசாலியாக உள்ளவனை வச்சுருப்பாங்க. சத்துருக்களை யாராவது தூரத்தில்
கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்தாலே இந்த மாதிரி எதிரி வர்றான் இவன் வர்றான்னு அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த பட்டணத்தை, ராஜா இருக்கிற பட்டணத்தை சுற்றிலும் கோட்டை மதிலை கட்டி அதுக்கு மேலே வாட்ச் டவர் வச்சு அதில் வாட்ச்மேனை வச்சுருப்பாங்க. இவங்க வர்றது, அங்கேருந்து வர்ற கூட்டத்தை பார்த்த உடனே இந்த நாடு வருது, இந்த சத்துருக்கள் வர்றாங்கன்னு சொன்னால் அந்த கோட்டை மதில்களுடைய வாசல்களை எல்லாம் அடைத்து விடுவார்கள். இப்போ இவன் தூரத்திலிருந்து பார்க்குறாங்க, கிலோமீட்டர் கணக்கில் அந்த பக்கம் இருந்து பார்க்குறான். அப்பவே இவன் சொல்றான், அவன் ரதத்தை எப்படி ஓட்டிட்டு வர்றானா, பிராந்தனை போல. ஏன்னா இவனுக்கு அபிஷேகம் பண்ணதை யாருன்னு தான் சொன்னாங்க, பிராந்தன் தான் சொன்னாங்கல்ல. ஹல்லேலூயா. நல்ல கவனி, தேவனுடைய இருதயத்தின் தீவிரமான வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவருக்காய் செயல்படுவதில் நீ தீவிரமான மகனாய் மகளாய் காணப்பட வேண்டும். எப்படி ஓட்டுறானா, எதுக்காக ஓட்டுறான்? ஆகாபினுடைய குடும்பத்தை நிர்மூலமாக்கி விக்கிரகங்களை இல்லாமல் அழிப்பதற்காக ஓட்டுகிறான். பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதற்காக ஓட்டுகிறான். பாவம் செய்து இஸ்ரவேல் தேசத்தை அழித்த ஆகாபினுடைய குடும்பத்தையும் பாகாலுகளையும் நிர்மூலமாக்குவதற்காக தீவிரமாய் ஓடுகிறான். நம்ம வாழ்க்கையிலையும் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதுல கொஞ்சம் வேகம் வேணும். எபிரேயர் 12 இருக்குன்னு நினைக்கிறேன், 12:4 என்னமோ சொல்லுது, நாம் பாவத்திற்கு விரோதமாய் போராடுவது தக்கது, ரத்தம் சிந்தத்தக்கதா இன்னும் போராடவில்லையே. எபிரேயர் 12 தான் இருக்கு. பிரைஸ் த லார்ட். எஸ், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தத்தக்கதாய் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆமாம், பாவத்திற்கு விரோதமாக நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு போராடுகிறவங்க பிரசங்க மலையாளத்தில் எந்த எழுதிக்கிறேன், പാപത്തോട് പോരാടുന്നതിൽ നിങ്ങൾ ഇതുവരെ പ്രാണത്യാഗത്തോളം എതിർത്ത് നിന്നിട്ടില്ല. പ്രാണത്യാഗത്തോട് എതിർത്ത് നിന്നിട്ടില്ല, സൂസ്കാന്തി കാണിക്കുന്നില്ല. பாவத்திற்கு விரோதமாக இன்னைக்கு போராடி போராட்டத்தோடு பிரசங்கம் பண்ணுகிற பாசஸ்மாரும் இன்னைக்கெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் ஆட்டம் பாட்டம் கூத்தாட்டம் டான்ஸு, அதுக்கு பேர் ஒர்ஷிப்பு, ஒரு கள்ள தீர்க்க தரிசனம், மக்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லுகிற கூட்டம் பெருகி இருக்கிற காலகட்டத்தில் ஒரே ஒருத்தர் இருந்தான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட யெகூ இருந்தான். அவன் பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதிலே பிராந்தனை போல, பைத்தியக்காரனை போல, வெறி பிடித்த போல அவன் ஓட்டிக்கொண்டு தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். எனக்கு பைபிள்லையே இந்த யெகூவை பற்றி படிக்கணும்னு சொன்னால் திரும்ப திரும்ப படிக்கிறது, ஒரே நாளில் அந்த அத்தனை அதிகாரத்தையும் படிச்சிருவேன். யெகூவை பற்றி எழுதியிருக்கு, அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரொம்ப தீவிரமாக செய்கிறாருங்க. பிரைஸ் த லார்ட். ரொம்ப ஞானமாக செய்கிறாருங்க. அப்போ கரெக்டாக அவங்க 2 பேர் எதிர்ப்படுகிறது எந்த இடத்துலன்னா, நாபோத் என்கிறவனை கொஞ்ச நாளைக்கு முன்னால யோராமினுடைய அம்மா ஏசபேல் என்கிறவள், அதாவது ஆகாபினுடைய மனைவி, ராணியா இருந்தவள், கள்ளத்தனமாக நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்து கொள்ளுவதற்காக நாபோத்தையும் அவன் குடும்பத்தையும் கள்ள சாட்சி சொல்லி கல்லெறிந்து கொண்டு விட்டு அந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டான். ஏசபேலும் ஆகாபும் யோராமும் சேர்ந்து, இவங்கெல்லாம் அப்பா அம்மா பிள்ளை. இதை கர்த்தர் எலியா மூலமா சொல்லி இருந்தார். நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கின அதே இடத்திலே உன் இரத்தத்தையும் நாய்கள் நக்கும்னு எலியா தீர்க்கதரிசி மூலமா 2 ராஜாக்கள் 19 சொல்லி இருக்கிறார். அதாவது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டா கர்த்தர் யோராமும் யெகூவும் எந்த இடத்துல சந்திக்கிறாங்கங்க, நாபோத்தின் நிலத்தில் எதிர்பட்டார்கள். யோராமும் எந்திரிச்சு எதிர்த்த வர்றான், இவங்களும் நாபோத்தின் நிலத்தில் எதிர்பட்டார்கள். 21 கடைசி வரியில இருக்கும். நல்ல கவனிங்க. அங்க இருந்து அவன் கேட்கிறான், யோராம் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா 22ஆம் வசனம், 22 நாம் வாசிக்கலாம். யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். ஆனா அவனுடைய பதில் என்ன இருந்துச்சு தெரியுமா? அவன் ஒரு ராஜான்னு பார்க்கல. ஏன்னா இப்ப கர்த்தர் என்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உன்னை உன் பாவத்தின் குடும்பங்களை நிர்மூலமாக்க, உன் அம்மாவை உன் பாகாலுகளையும் அழிப்பதற்கு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்கிற 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா? தேவன் தன்னை எதற்காய் அபிஷேகம் பண்ணினார் என்பதை அறிக்கை செய்கிறான்.
அங்க பாருங்க, யெகூ உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பிள்ளி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது? യഹൂവിനെ കണ്ടപ്പോൾ യോരാം യഹൂവേ സമാധാനമോ എന്ന് ചോദിച്ചു. അതിന് യഹൂ, നിന്റെ അമ്മയായ ഇസബേലിന്റെ പരസംഗവും വേസിത്തനം വിഗ്രഹം ഇത്ര അധികമായി ഇരിക്കുന്നിടത്തോളം എന്ത് സമാധാനം എന്ന് പറഞ്ഞു. പാപത്തോട് സമാധാനം செய்கிறவனாய் யெகூ இல்லை. பாவிகளினுடைய ஐக்கியத்தை விரும்புகிறவனாய் யெகூ இல்லை. நம்ம வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல இதுதான் தப்பு பண்றோம். நம்ம குடும்பத்தில் யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டா நம்ம மறைச்சிக்கிறோம். அடுத்த குடும்பத்தில் யாராவது தப்பு பண்ணினா வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இவன் பாருங்க, இவனுக்கு ஒரு இப்போ 3வது பாயிண்டா நான் இதில் வச்சிருக்கிற பாயிண்ட் என்னன்னா, தன்னை கர்த்தர் ஏன் அபிஷேகம் பண்ணினார் என்பதை அறிக்கை செய்கிறான். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினது பாவத்தில் பில்லி சூனியங்களிலும் விக்கிரகங்களையும் இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுத்து இஸ்ரவேல் தேசத்தை நாசமாக்கின உன் அப்பனோடும் உன் அம்மாவோடும் உன்னோடும் கூட சமாதானமாய் இருப்பதற்கு அல்ல, உங்களை அழித்து நிர்மூலமாக்குவதற்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்று தேவனமை அழைத்த நோக்கத்தை அறிந்து கொண்டான். இந்த உலகத்தில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த பெனியல் சபையிலே கர்த்தர் உங்களை வைத்திருப்பதனுடைய நோக்கம், தம்பிமார் 3 பேர் நல்ல கவனி, உங்களை இந்த சபையில் வைத்திருப்பதனுடைய நோக்கம் இந்த உலகத்திலே பாவம் செய்கிற கூட்டத்தோடு போய் உட்கார்வதற்கல்ல, ஆமென், விக்கிரகத்துக்கு முன்பாய் போய் உட்கார்வதற்கல்ல. ஆமென், இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் செய்கிற கூட்டம், அது சொந்தமாக இருக்கலாம், பெந்தமாக இருக்கலாம், மாமானா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம், எவனாய் எவளாய் இருந்தாலும் பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதற்கு நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அப்படி அந்த வைராக்கியத்தோடு செயல்பட்டால் மட்டும்தான் கர்த்தர் உங்களை உயர்ந்த ராஜாக்கள் பதவியிலே உயர்த்துவார். பாவத்திற்கு விரோதமாக என்ன செய்யணும் சொல்லுங்க? போராடணும். நம்ம குடும்பம், நம்ம மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, பாவத்திற்கு விரோதமாய் நாம் பாவம் செய்ய முடியாது. நான் விக்கிரகத்தோடு வர முடியாது, நான் விக்கிரக கோயிலுக்கு வர முடியாது. விக்கிரகங்களை அழிக்க பிறந்தவன் நீ. பில்லி சூனியத்தை ஒழிக்க பிறந்தவன். இந்த உலகத்தின் அக்கிரமங்களை அழிக்க பிறந்தவன் என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்களாம் புரிஞ்சுக்கணும் எதுக்கு கர்த்தர் உங்களை தெரிஞ்செடுத்திருக்காரு. முன்னால் உட்கார்ந்து ஏதோ கீபோர்டு போட இல்லைன்னா வசனம் போடுறதுக்கு இல்லை. வருங்காலத்தில் நீங்கள்லாம் தேவனுக்காக போராடுகிற போர் வீரர்களாய் காணப்படணும். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற போர் வீரர்களாய், ஆமென், யுத்த வீரர்களாய் நாம் காணப்படணும். இப்பவே நீங்க காணப்படணும். உங்களை பார்த்தா சொல்லணும், இவாகிட்டெல்லாம் நம்ம பாவங்கள்லாம் செல்லுபடி ஆகாது. அந்த சகோதரி வித்தியாசமான வைராக்கியமானவா, நம்ம ஃப்ராடுத்தனம், நம்முடைய பாவம்லாம் வாட்ட செல்லாதுன்னு சொல்லி உன்னை குறித்து அவர்களுக்கு தெரியணும். மக்களே, அல்லேலூயா. என்ன செய்தான் தெரியுமா? செகண்ட்ல ஒரு பெரிய அந்த அம்பை எடுத்தான், வில்ல வச்சான், ஒற்றை அடி யோராம அங்கனையே காலி பண்ணான். என்ன செஞ்சா? காலி பண்ணி தன் கூட வந்தவங்ககிட்ட சொன்னான், இவனை தூக்கி அந்த நாபோத்தினுடைய நிலத்துல போடு. என்ன செய்ய? போடு அப்படின்னு சொல்லிட்டு 4வது பாயிண்ட் அங்க ஒரு வார்த்தை சொல்றான். நாகபத்தி நிலத்துல போடுன்னு சொல்லி தன்னுடைய, அவனுக்கு சேனாபதி ஒருத்தனி பேர் இருந்தா. இப்ப இவர் ராஜாவாயிட்டார்லே யெகூ, அவனுக்கு ஒரு கமாண்டர் இருந்தாரு, அவர் பேரு பித்கார். 25ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அப்பொழுது யெகூ தன் சேனாபதியா பித்காரை நோக்கி அவனை எடுத்து, அந்த யோராம ஒற்றே அடியில கொண்டு போட்டால, அவனை எடுத்து இஸ்ரவேலின் நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு, நானும் நீயும் ஒரு ஜோடியாய் அவன் தகப்பனாகி ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த தண்டனை, இந்த ஆயத்தினை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். യഹൂ തന്റെ പടനായകനായ ബിദ്കാരോട് പറഞ്ഞത്, അവനെ എടുത്ത് ഇസ്രായേലിനായ നാബോത്തിന്റെ നിലത്തിൽ എറിഞ്ഞു കളയുക. ഞാനും നീയും ഒരുമിച്ച് അവന്റെ അപ്പനായ ആഹാബിന്റെ പിന്നാലെ കുതിരയേറി പോകുമ്പോൾ. அன்னைக்கு அவனுக்கு சேரிட்டு கிடையாது. அன்னைக்கு குதிரை, ஆகாபுக்கு இவன் ஒரு குதிரை வீரனா இருந்தாரு. யாருங்க? யெகூ. அப்போ அந்த நாபோத்து இடத்தை எடுக்கிறதுக்கு ஆகாபு போகும்போது எலியா எதிர வந்துட்டாரு. அந்த ஆகாப்புக்கு பின்னாலே இவங்க குதிரையில் இருந்தானுங்க, இவனுங்க 2 பேரும்.
அன்னைக்கு சாதாரண குதிரை வீரன், சோல்ஜர்ஸ். அப்போ எலியா சொன்ன வார்த்தையை இவர் மனசுல வச்சிருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்னதாக எலிசா சொன்ன தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றாரு, நீயும் நானும் வாய்ச்சோ, நானும் நீயும் அவன் அப்பனாയ ആഹാബിന്റെ പുറകെ പിന്നാലെ കുതിര ഏറി പോകുമ്പോൾ നാബോത്തിന്റെ രക്തവും അവന്റെ മക്കളുടെ രക്തവും ഇന്നലെ ഞാൻ കണ്ടിരിക്കുന്നു, സത്യമെന്ന് യഹോവ അരുൾ ചെയ്യുന്നു. ഈ നിലത്ത് വെച്ച് ഞാൻ നിനക്ക് പകരം വീട്ടുമെന്ന് യഹോവ അരുൾ ചെയ്യുന്നു എന്നിങ്ങനെ യഹോവയുടെ ഈ അരുൾപ്പാട് അവന് വിരോധമായി ഉണ്ടെന്ന് ഓർത്തുകൊള്ളുക. അവനെ എടുത്ത് യഹോവയുടെ വചനപ്രകാരം തന്നെ ഈ നിലത്തിൽ എറിഞ്ഞു കളയുക. காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடி, அந்த சொல்லியிருக்கு 26ல், நேற்று நாபோத்தின் ரத்தத்தை அவன் குமாரின் ரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இதே நிலத்தில் உனக்கும் நீதியை சரி கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே. எப்போ? நானும் நீயும் ஆகாப்புக்கு. இப்போ நாங்கள் 1 ராஜாக்கள் 19 திருப்பிக்குங்க, நான் சொல்கிறேன். நானும் நீயும் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் ஆகாபு நாபோத்தை கொன்னுட்டு அவன் நிலத்தை எடுக்க போன போது நீயும் நானும் அவன் பின்னால் வந்தோம்ல. அப்போ எலியா தீர்க்கதரிசி வந்து சொன்னார்ல, இதே இடத்துல உன் ரத்தத்தையும் உன் மாம்சத்தை நாய்கள் நாபோத்தினுடைய நிலத்தில் திங்கும்னு சொன்னார்ல. அந்த கர்த்தருடைய வார்த்தையை நினைத்து கொள்கின்றான். அல்லேலூயா. 4வது பாயிண்ட் அதாங்க, கர்த்தர் என்னைக்கோ சொன்ன ஒரு வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் மறக்காத யெகூவுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்போ நீங்க 1 ராஜாக்கள் 19 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எலியா சொல்லுவார், என்ன சொல்றார் தெரியுமா? 19ல் பிரைஸ் தி லார்ட். 19 இல்லை, 21ல் சொல்றாரு. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் இவன் நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எடுக்கிறதுக்கு போகிறான். நல்ல 17ஆம் 18ஆம் வசனத்தை படிக்கலாம். 1 ராஜாக்கள் 21ல் 17 18. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ, இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். அந்த டைம்ல இவங்களும் போறானுங்க. എന്നാൽ യഹോവയുടെ അരുൾപ്പാട് തിശ്ബിയനായ എലിയാവിനുണ്ടായത് എന്തെന്നാൽ, നീ എഴുന്നേറ്റ് ശമരിയയിലെ ഇസ്രായേൽ രാജാവാകിയ ആഹാബിനെ എതിരേൽപ്പൻ ചെല്ലുക. ഇതാ അവൻ നാബോത്തിന്റെ മുന്തിരിത്തോട്ടം കൈവശമാക്കുവാൻ അവിടേക്ക് പോയിരിക്കുന്നു. கர்த்தர் எலியாவிட்ட சொல்றாரு, ஆகாபு போறான். ஏசேபேல் கொடுத்த ஒரு கள்ள லெட்டரை வச்சு கள்ள சாட்சி உண்டாக்கி நாபோத்தையும் அவன் பிள்ளைகள் எல்லாம் கொண்டுட்டானுங்க. அவன் திராட்சை தோட்டத்தை இவன் ராஜ பதவியை தவறா பயன்படுத்தி எடுக்க போறான். போய் நீ சொல்லு. என்ன சொல்லுன்னு சொல்றாரு 19ஆம் வசனம், நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றான். നീ അവനോട്, നീ കൊല ചെയ്യുകയും കൈവശമാക്കുകയും ചെയ്തുവല്ലോ എന്ന് യഹോവ ചോദിക്കുന്നു. നായ്ക്കൾ നാബോത്തിന്റെ രക്തം നക്കിയ സ്ഥലത്ത് വച്ച് തന്നെ നിന്റെ രക്തവും നക്കിക്കളയുമെന്ന് യഹോവ കൽപ്പിക്കുന്നു എന്ന് നീ അവനോട് இந்த வார்த்தையை ஆகாபு கிட்ட எலியா தீர்க்கதரிசி சொல்லும் போது ஆகாபு ராஜா கூட யாரும் போயிருக்கான், யெகூவும் பித்காரும் அங்க இருக்கிறாங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு. நீயும் நானும் ஜோடியா குதிரையில ஆகாபு அவங்க அப்பனாகி ஆகாபுக்கு பின்னால வந்தோம்ல. அப்ப எலியா தீர்க்கதரிசி வந்தார்ல, வந்து நாபோத்தினுடைய நிலத்து பக்கத்துல வச்சு சந்திச்சாங்கல்ல. அப்ப எலியா தீர்க்கதரிசி சொன்னார்ல, ஓம் மாம்சத்தையும் ரத்தத்தை நாய்கள் திங்கும், ஏசபேலை நாய்கள் தின்னு ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும் சொன்னார்ல. அதை போல கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுகிறதற்கு ஆமென் வைராக்கியமாய் செயல்பட்டவர் தான் இந்த யெகூ. அல்லேலூயா. வார்த்தைக்கு வைராக்கியம் காட்டினவருங்க. வசனத்தின் சுஷ்காந்தி காணிச்சவனாயிருந்தும் he was very jealous for the word of God. பைபிள் படிக்கிறதுல ஒரு வைராக்கியம் வேணும், ஒரு வைராக்கியம் வேணும்.
வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுல வைராக்கியம் வேணும். ஏனோ தானன்னு இருக்கிறவனெல்லாம் தேவன் உயர்த்த மாட்டார். நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். அதே போல என்ன செய்யறான் தெரியுமா? இவனை மட்டும் கொன்னு நிலத்துல போடல. நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை இஸ்ரவேலின் மதிலுக்கு பக்கத்தில் திங்கும்னு சொன்ன அந்த வார்த்தையை அவன் நிறைவேற்றார் பாருங்க. அப்படியே அவர் என்ன செய்கிறாருன்னா, அவனை கொன்னு தூக்கி போட்டுட்டு அப்படியே வர்றாரு. எங்கே வர்றாரு? இஸ்ரேல் நாட்டுக்கு வர்றாரு. அங்கே ஏசபேல், அதுக்கு முன்னாலே ஏசபேலுக்கு செய்தி போயிடுச்சு, ராணிக்கு, அதாவது எங்கள் அம்மாவுக்கு செய்தி போயிடுச்சு. எகு யோராம மகனை கொண்டுட்டான்னு ஒன்னே, மகன் செத்து போனால் அம்மா என்ன செய்யணும்? தலையெல்லாம் விரிச்சு போட்டு உட்காந்து அழுவா. ஆனால் இவா என்ன செய்யற தெரியுமா? நல்லா கண்ணுக்கு மையி லிப்ஸ்டிக்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக அவள் என்ன செய்கிறாளாம்? எகு இஸ்ரேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். நிலைமை பார்த்தீங்களா? மகன் செத்துட்டான், மகன் செத்து கிடக்குறான். இவன் மேக்கப் போட்டுக்கிட்டு கிளவி புலவும், கிளவி ஜன்னல் வழியா எட்டி பார்த்து எகுவை பார்த்து கண்ணடிக்கிறா. இவனை எப்படியாவது வேசித்தனத்தில் மயக்கின. ஏசபேலினுடைய வேசித்தனங்கள் தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் சபையிலேயே காணப்பட்டது. நீங்க படி, மலையாளத்தில் ஒன்று படி. യഹൂ ഇസ്രയേലിൽ വന്നത് ഇസബേൽ കേട്ടിട്ട് തൻ കണ്ണിൽ മൈ എഴുതി തല ചീകി മിനുക്കിക്കൊണ്ട് കിളിവാതിൽക്കൽ കൂടി നോക്കി. யார பார்க்கறா? ஏகு வர்றவனை பார்க்கறா. எதுக்கு பார்க்கறா? வேசித்தனத்தில் விள வைக்கிறதுக்கு பார்க்கறா, மயக்கிறதுக்கு பார்க்கறா, சிங்காரிக்கிறா. பிள்ளை செத்து கிடக்கு, நாய் தின்னுக்கிட்டு இருக்கு நாபோத்தினுடைய தோட்டத்தில். அது இவளுக்கு செய்தி வந்த உடனே இவ ஒப்பாரி வச்சுட்டு ஓடெல்லாம் செய்யணும், மகன் செத்து கிடக்கிறான்னு. இவ கண்ணுக்கு மை பூசி சிங்காரிச்சுக்கிட்டு அப்படி மினிக்கி, மலையாளத்தில் அழகாக எழுதியிருக்கு, தன்னை மேக்கப் போட்டுக்கிட்டு இப்போ ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து எகுவை பார்த்து கேட்குறா. எகு மயங்கிருவான்னு நினச்சா, எகு மயங்கிருவான்னு சொல்லி நினைச்சா. அவள் அழகுல மயங்கி மயக்கிறலான்னு பார்த்தா இவனுக்குள்ள ஒரு இருந்தது பக்தி வைராக்கியம். இவர் இங்கேருந்து கேட்டாரு, என் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது அங்கே இருக்கிறீங்களா ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு கேட்டார். 2-3 பேர் எட்டி பார்த்தா. அவளை அங்கேருந்து ஜன்னல் வெளியே 3வது மாடியிலேருந்து கீழே தள்ளினார். அங்கேருந்து தள்ளி விட்டானுங்க. கீழே விழுத்தல எரிஞ்சு நொறுங்கி செத்து போனான். அவன் மேலே குதிரையில் மீச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். வீட்டுக்குள்ளே போயிட்டு சொல்கிறான் தன் வேலைக்காரர்களை பார்த்து, அவள் ஒரு ராஜஸ்திரி, அவளை போய் அடக்கம் பண்ணுங்க போது வெளியே வந்து பார்த்தா அவளுடைய தலைவோடும் கை எலும்பும் மட்டும்தான் கிடக்கு. அவங்க போய் சொல்றாங்க அங்க ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் நாய் தின்னுட்டு போயிருச்சுங்கும் போது அவன் ஒரு வார்த்தை சொல்றான். பிரைஸ் தி லார்ட். 36ஆம் வசனம், அதை மட்டும் நான் வாசித்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை. இஸ்ரேல் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும். படிக்கலாம். അത് ഇസബേൽ എന്ന് പറയുവാൻ കഴിയാത്ത വണ്ണം ഇസബേലിന്റെ പിണം ഇസ്രയേൽ പ്രദേശത്ത് വയലിലെ ചാണകം പോലെ ആകും എന്നിങ്ങനെ യഹോവ തിശ്ബിയനാകിയ എലിയാവ് എന്ന തന്റെ ദാസൻ മുഖാന്തരം അരുൾ ചെയ്ത വചനം തന്നെ ഇത് എന്ന് പറഞ്ഞു. പ്രൈസ് ദി ലോർഡ്. വാർത്തകൾ നിറവേറ്റുവൽ കർത്താവ് പറഞ്ഞ വാക്കാണ് മക്കളെ. யெகோவாவுடைய வசனமான கர்த்தாவின் வாக்கு. வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுறாரு. அவங்க சொன்ன உடனே சொல்றான், இதுவும் கர்த்தர் ஊழியக்காரன் எலியா, திஸ்பியனா எலியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு வைராக்கியமுள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனாய் கர்த்தர் இவனை பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வேசித்தனம்தான் ஏசபேலின் வேசித்தனம் இந்த கடைசி நாட்களில் சபையில் இருக்குமா? எங்கே இருக்குமா? கடைசி நாட்களில் சபையில் இருக்குமா? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏசபேலின் இந்த இருக்கு பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில்
20ஆம் வசனம், ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. வெளிப்படுத்தல் 2:20, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி அவ செயல்படுகிறாய், ஊழியக்காரனாகிய நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் சபையிலே என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு சபையை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே. ஏசபேலின் உபதேசம் என்பது ஊழியர்களையும் பாஸ்டர்ஸ்களையும் வைராக்கியமாய் இருக்கிறவர்களையும் வெள்ளப்பண்ணி அதாவது பல விதத்திலே மயக்குகிற ஒரு ஊழியம். அது ஒன்று பணத்தை காட்டி மயக்குவது, இல்லைன்னா அழகை காட்டி மயக்குவது, இல்லைன்னா ஒரு உயர்ந்த அந்தஸ்தை காட்டி மயங்குவது. இன்றைய ஊழியர்கள், இன்றைய பாஸ்டர்ஸ்கள், இன்றைய தலைமுறைகள் இன்றைய ஏதாவது ஒன்றுக்கு மயங்கி கிடக்கிறார்கள். ஒரு கூட்டம் பணத்திற்கு மயங்கி கிடக்கிறது, ஒரு கூட்டம் அப்படி யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி புகழுக்கு ஃபேமஸுக்கு மயங்கி கிடக்கிறது. ஒரு கூட்டம் பெண்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் போக்சோ கேஸிலே மயங்கி கிடக்கிறது. இதெல்லாம் ஏசபேலின் வேசித்தன ஊழியத்தின் அடையாளம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த கடைசி நாள்களில் சபை அப்படித்தான் கிடக்கு. ஏதோ ஒண்ணுல மயங்கி கிடக்கு. பணத்திற்காக எதையும் பாவத்தை கடிந்து கொள்ளுகிறதே இல்லை, பணத்திற்காக பாவத்தை கடிந்து கொள்ளுகிறதே இல்லை. பெண்கள் கேசிலே மயங்கி கிடக்கிறவர்கள் அழிந்து போனவர்கள் உண்டு, பணத்திற்கு அழிந்து போனவர்கள் உண்டு. பேரும் புகழும் வேணும் என்பதற்கு பெயருக்கும் புகழுக்கும் ஃபேமஸுக்கும் அழிந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. நீ இதில் ஒன்றிலும் அழியாதபடிக்கு கர்த்தர் உன்னை காப்பாராக. எதிலையும் நம்ம மயங்கிடக்கூடாது, எதிலையும் என்ன செய்யக்கூடாது. இந்த கடைசி காலத்து சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையாகிய நீ உன்னை மயக்குகிறது. இன்னைக்கு வாலிபர்களாக இருக்கிற நல்ல கவனிங்க, சகோதர சகோதரிகளாக இருக்கிறவங்க நல்ல கவனிங்க. உங்களை நாளைக்கு நீங்கள் நல்ல எழும்பி பிரகாசிக்க வரும் பொழுது உங்களை மயக்குகிறதுக்கு 3 காரியம் வரும். ஒன்று பதவி வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நீங்களாம் எங்கே போய் பார்த்தாலும் பிஷப்புன்னு பட்டம் வாங்கின ரெவரண்டு பிஷப்புன்னு நிறைய ஆர்டினேஷன் பண்ணி பிசாசின் ஒரு ஊழியர்களை பெருக்கி விட்டுட்டானுங்க. எவனை பார்த்தாலும் பிஷப்பு, பதவி என்கிற மயக்கம். என்ன பதவியில் ப்ரொமோஷனில் உயர்வில் கொண்டு வச்சாலும் பதவியில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மயங்கிடக்கூடாது, அடிமையாகக்கூடாது. 2வது பணம், பணத்திற்கு என்ன செய்யக்கூடாது, மயங்கிடக்கூடாது, அடிமையாகக்கூடாது. 3வது அழகு, இந்த உலகத்தில் வஞ்சிக்கிற பெண்கள் என்கிற அழகுக்கு விபச்சாரத்திற்கு நீங்கள் மயங்கிவிடக்கூடாது. நீங்களும் அதே தான். எதற்கும் அடிமைப்படாதவர்களாய் இந்த ஏகு இருந்தபடியினால் தான் ஏகுவை கர்த்தர் 4 தலைமுறைகளாய் ஆசீர்வதித்தார், 4 தலைமுறைகளாய் ஆசீர்வதித்தார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே இந்த இடத்திலே நான் உங்களுக்கு கடைசியாய் மொத்தத்தில் சொல்லி முடிக்கிறேன். உன்னையும் கர்த்தர் பரிசீலனை பண்ணி கவனித்து உனக்கும் உயர்வை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, நல்ல பதவிகளை கொடுத்து, உயர்ந்த இடத்திலே ராஜாவாய் உன்னையும் வைப்பதற்கு கர்த்தர் உன்னையும் இன்னைக்கு கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். He is considering you to raise you to the high position in future. ஆனா அவருடைய அப்ப அதற்கு காரணம் என்ன? யெகூவினுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருந்தார். அவன் எனக்கு செம்மையானதையெல்லாம் செய்வான். உங்களை பார்த்து கர்த்தர் சாட்சி சொல்லணும், என் மகன் எனக்கு பரிசுத்தமானதை மட்டும்தான் செய்வான். அவன் இந்த உலகத்தில் விக்கிரகத்திற்கு இடம் கொடுக்க மாட்டான். அவன் என்னுடைய வார்த்தைக்கு, 2வது அவன் என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். எதுக்குங்க? வசனத்துக்கு என்ன செய்யணும்? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அடுத்து, தேவன் நம்மை உயர்த்தினதினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவு எனக்கு ஸ்தானமானம் கொடுத்து என்னை உயரத்தில் வச்சிருக்கின்ற உத்தேசம் എന്താണ് ഞാൻ അനുഭവിപ്പാനല്ല. அது ஒரு சைடு. என்னை உயர்த்தினதின் நோக்கம் பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதற்காக, அல்லேலூயா, விக்கிரகங்களை நிர்மூலமாக்குவதற்காக, பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதற்காக. அதையும் எப்படி செய்யணும்? தீவிரமாய் செய்தார், வேகமாய் செய்தார், வைராக்கியமாய் செய்தார். இன்னும் நிறைய இருக்குங்க.
அவர் அங்க இருந்த பாகால்களை அழிக்கிறதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு தந்திரமே பண்ணாரு. பாகாலுக்கு பெரிய ஃபெஸ்டிவல் வைக்கிறேன்னு சொல்லி, நீங்க அந்த அதே அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 10ஆம் அதிகாரத்தெல்லாம் 2 ராஜாக்கள் 10ல் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆகாபினுடைய பிள்ளைகள் 70 பேர் இருந்தாங்க. 70 பேரையும் தந்திரமா அழிச்சு நிர்மூலமாக்கினார். அவனுடைய மந்திரிகள், ராஜாக்கள், அவனுடைய பதவியில் இருந்தவங்க நாய்கள் முதலாய் அழித்து விட்டார். அப்புறம் இஸ்ரவேல் தேசத்துல பாகாலுக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல், பண்டிகை கொண்டாட போறேன், பெருநாள் கொண்டாட போறேன் என்று சொல்லி ரகசியமா அறிக்கை செஞ்சு, எவனாவது பாகாலினுடைய ஊழியக்காரன் ஆசாரியர்கள் அவனை கும்பிடுறவங்க எல்லாரும் வரணும்னு தந்திரமா ஏற்பாடு பண்ணி, அவங்களுக்கு மாத்திரம் தனியா ட்ரெஸ்ஸை கொடுத்து வார்ன் பண்ணி சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? வேற கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஒருவன் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஞானமா ஒரு ஆர்டர் போட்டாருங்க. போட்டுட்டு இவங்க எல்லாம் பாகாலினுடைய அந்த ஏக்கர் கணக்கில் இருந்த கோயில் ஃபுல்லாக பாகாலை கும்பிடுறவங்களும் அவனுடைய அந்த பாகாலினுடைய பூஜாரிகளும் நிறைய பேர் இருந்தாங்க. இவர் வெளியே ஒரு 80 பேரை நிறுத்தி வச்சிருந்தார். வெளியே எத்தனை பேரை நிறுத்தி வச்சிருந்தாருங்க? ஒரு 80 பேர்னு நினைக்கிறேன். எத்தனை? 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைஸ் த லார்ட். 80 பேர் 24 வசனத்தில் இருக்கு. சொல்ல டைம் இல்லை. 80 பேரை பட்டயத்தோடு நிறுத்தி வச்சிருந்தாரு. இங்க பார், நல்லா அவனுங்களை பலி செலுத்துவாங்க. செலுத்தி முடித்தோன்னா அவங்கெல்லாம் யாருன்னு தெரியறதுக்கு அவங்களுக்கு தனியாக யூனிஃபார்ம்லாம் கொடுத்துட்டேன். பாகால கும்பிட்றவங்களுக்கு உன்னை 80 பேரும் சுற்றி நின்றுக்கோ, ஒருத்தனை விடாமல் நிர்மூலமாக்கிடணும். அவங்கள போரிருந்து அங்கே ஆயிரக்கணக்கான ஆட்களையும் வெட்டி கொண்டு நிர்மூலமாக்கி அந்த பாகாலின் கோயிலை இடித்து விக்கிரகத்தெல்லாம் அழித்து அதை அருவருப்பான இடமாய், மலஜலாதிக்கு போகிற இடமாய், மக்கள் வெளியே போகிற இடமாய் அதை மாற்றிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 25, 26, 27 எல்லாம் படித்து பார்க்கும்போது சோத்திரம், அல்லேலூயா. எல்லாரையும் வெட்டி போட்டாங்க. பாகாலின் கோயிலை விக்கிரங்களை வெளியே எடுத்து வந்து அவங்களை தீ கொளுத்துனாங்க. பாகாலின் சிலையை உடைச்சி தகர்த்தாங்க, இடித்தாங்க. அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறத விட மலஜலாதி இடமாக்கினார்கள். மலஜலாதி இடம்னா என்ன தெரியுமா? அந்த காலத்தில் மக்கள்லாம் கக்கூசு போகிற இடமா மாற்றி விட்டான். கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தேவை. இந்த இடத்துல இருந்து உன்னையும் மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தையை, என்னைக்கோ சொன்ன வார்த்தையை, அவங்க அப்பனை குறித்து சொன்ன, ஆகாப்பை பற்றி சொன்ன வார்த்தை, அவன் பிள்ளைகளை குறித்து சொன்ன வார்த்தை, சோத்ராம் ஏசபேலை குறித்து, அவன் மனைவியை குறித்து சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கவனமாய், ஜாக்கிரதையாய், வைராக்கியத்தோடு நிறைவேற்றி முடித்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம வைராக்கியம் காட்டணும். எந்த நாளிலும் அப்படி செய்வோமானால் நம்முடைய சந்ததிகளையும் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்களும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு என்று தீவிரம் உள்ளவர்களாய் காணப்படணும். தாமதப்படக்கூடாது. கர்த்தருடைய ஆமீன் பாகாலுக்களுக்கு விரோதமாய், அந்நிய காரியங்களுக்கு, வழிபாடுகளுக்கு விரோதமாய் போராடுகிறவர்களாய் இருக்கணும். அவங்களோட ஒத்து போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வரி கொடுத்து அவர்களை பிரியப்படுத்துவர்களாய் இருக்கக்கூடாது. நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், நாங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தவான்கள், நாங்கள் கர்த்தருக்கு வைராக்கியமானவர்கள். எல்லாரும் வந்து கேட்டாங்க, நான் வரி கொடுத்துட்றேன் வாங்கிக்க, என் பொண்டாடிட்ட மாத்திரம் சொல்லிடாதுன்னு நிறைய ஆம்பளைய இன்னைக்கு உலகத்தோட அந்த பாகாலுகளுக்கு கூட்டாளிகளாக இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, தரித்திரியம். சொல்லணும்யா, நான் என்னுடைய தெய்வத்தை கும்பிடுறதுக்கு நான் உங்ககிட்ட என்ன வாங்கலை? வரி வாங்கலையே. நீ உன் தெய்வத்தை நீ கும்பிடு, நான் தர முடியாது, எனக்கு தர முடியாது, பைபிள் அனுமதிக்கிறது இல்லைன்னு எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வரப்போகிற காலங்களில் சொல்றீங்களோ, உங்களை கர்த்தர் தலைமுறைகளாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கண்களை மூடுவோம். நாமும் தலைமுறைகளாய் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்.